Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா லோகோ பத்தி தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு லோகோன்னு எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது மூன் லைட் இதுதான் இந்த கம்பெனி பேர். இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு லோகோன்னு செஞ்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சரி, இப்போ நான் வந்து ஜூம் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இது பண்ணுறேன். ரைட், இதுதான் நம்ம பேப்பர். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு லோகோன்னு செய்ய போகிறேன். இப்போ வந்து நீங்கள் லோகோன்னு எப்படி செய்கிற நேரம் எப்படியுமே நீங்கள் வந்து ஜூம் பண்ணி தான் நீங்கள் செய்யணும். ஜூம் பண்ணி செஞ்சீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் இந்த பேஜை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ரைட், இதுதான் லோகோ செய்ய போகிறேன். இதே மாதிரி செய்ய போகிறேன் பாருங்கள். சரி, சிம்பிளுங்க. இது என்ன டூலை வச்சு நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கே வழங்கும். ரொம்பவே பயன்படுத்தும் இந்த ரெண்டு டூலில் எந்த டூல் நமக்கு முக்கியம்? இப்போ இது வந்து வட்ட வடிவத்தில் இருக்கனால இந்த எலிப்ஸ் டூலுக்கு போயிட்டு எலிப்ஸ் டூலில் இருந்து ஒரு ட்ரா பண்ணுறீங்க. ஒரு வட்டம் ஒன்று எப்படி ட்ரா பண்ணுறது? சும்மா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா அந்த வட்டம் வந்து ப்ரொஃபஷனலாக வரும். ரைட், இப்போ ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து பிக்டோட செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கொள்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து அவுட்லைன் தேவையில்லை. இது செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனை வந்து நான் சொல்லி கொடுத்துருங்க. ரைட், இதுதான் அந்த வட்டம். சரியாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வெட்டி எடுக்கணும்னா இந்த வட்டத்தை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். டூப்ளிகேட்னா ஒரு காப்பி ஒன்று எடுக்கணும் இதே வட்டத்தை. அது எப்படி காப்பி பண்ணுறதுன்னா இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள், இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல மாதிரியே என்ன பண்ண போகிறீங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை காப்பி ஒன்று வந்துடும். சரியா, இது ஏற்கனவே நான் இந்த ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் நிறைய தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படின்னு சொல்லி. இந்த வட்டம் செலக்ட் பண்ணியாச்சு. சும்மா ஒரு ட்ராக் ஒன்று பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி ஒன்று வந்துடும். சரியா, இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒயிட்டாக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த எடுத்த இந்த டூப்ளிகேட் காப்பி இதை கொண்டு நான் எப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கலரை நான் மாற்றி காட்டணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி காட்டிக்கலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஒயிட் அனுப்பிச்சிக்கிறேன். ரைட், எனக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கட் பண்ணுறதுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை வட்டத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மற்ற வட்டத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணலாம். சரியா, இல்லாட்டி நீங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நான் ஆப்ஷன்ஸ் கூட கிடைக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரீம்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் வந்து ட்ரீம். சரியா, இப்படி செலக்ட் அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து வெளியே கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். இப்போ சும்மா அப்படியே இந்த ஆப்ஷன் கிடைக்காது. இதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன் வரும். வந்தோடனே என்ன பண்ண போகிறீங்க, ட்ரிம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிம் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிம் ஆகி உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து டிலீட் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரிம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இந்த 4 முனையில் ஏதாவது ஒரு முனையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறீங்க. சின்னதாக்கினா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நான் கிடச்சிருச்சு. இதை உங்களுக்கு வேணும்னா இன்னொருத்தர் கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும். இதே மாதிரி வச்சுக்கிட்டு எனக்குங்கன்னா மூன் லைட்னு டைப் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மூன் நைட் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு இதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி உங்களுக்கு வேணும் ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை பார்த்து 2 ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ண இந்த மாதிரி வந்துச்சு மூன் நைட்னு சொல்லி. இதை உங்களுக்கு வேணால் கொஞ்சம் நீங்கள் இழுத்து பெருசாகிக்கொள்ளலாம் அந்த மாதிரி லோகோவுக்கு. சரியா, செஞ்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும், இது செலக்ட் பண்ணிட்டு இந்த லோகோவை இது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கலர் எதுவும் மாற்றிக்கணும்னா கீழே பாருங்கள் நிறையா கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கலரை வந்து உங்களுக்கு தேவையான அளவில் மாற்றிக்கிட்டு இது இந்த டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட் லோகோ ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.